கடந்த வாரத்தில் நம்ம தியானித்த மிக சிறிய ஒரு புஸ்தகம் பிலமோன். ஆமென். வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. 66 புத்தகங்களில் 6 புத்தகங்கள் மிக சிறிய புத்தகம். 6 புத்தகங்களில் முதலாவது காணப்படுவது 2 யோவான். அது வெறும் 13 வசனங்களை தான் உள்ளடக்கியது. இரண்டாவது சிறிய புஸ்தகம் 3 யோவான், வெறும் 14 வசனங்களை உள்ளடக்கியது. மூன்றாவது ஒரு சிறிய புஸ்தகம் ஒபதியா, 21 வசனங்களை உள்ளடக்கியது. நான்காவது பிலமோன் மற்றும் யூதா, 2 புஸ்தகத்திலும் வெறும் 25 வசனங்கள் உள்ளடக்கியது. ஆக மிக சிறிய புஸ்தகத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. என்னுடைய தலைப்பு என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், லெட்டர். புதிய ஏற்பாட்டில் 297 பக்கத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். கடந்த வாரத்தின் செய்தியின் சுருக்கத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு மீதமுள்ள அந்த செய்தியை எடுத்து இன்னைக்கு பார்ட் 2 என்று நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம். பார்ட் 1 கடந்த வாரத்தில் தியானித்தோம். பார்ட் 1 செய்தியின் சுருக்கத்தை நான் ரத்தின சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற சிறைச்சாலையில் அவர் வீட்டு காவலிலே இருக்கிறார். ஹவுஸ் அரெஸ்ட். வீட்டு காவலில் இருக்கும்போது சும்மா இல்லை, அவர் வயசாயிருச்சு இப்போ. ஆனால் வயதானாலும் அவர் வீட்டு காவலில் இருந்தாலும் பிலிப்பியருக்கு, கொலோசையருக்கு, பிலமோனுக்கு, சோத்திரம், எபேசியருக்கு 4 நிருபங்களை சிறைச்சாலையிலிருந்து தனது கையால் எழுதுகிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்த ஒருவரே அப்படி ஆண்டுடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்வார் என்றால் நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம். ஆண்டோடைய ஊழியத்தை எவ்வளோ நம்ம தீவிரமாய் நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறார். பிலமோன் தி பிரைவேட் எபிஸ்டல் என்று அழைக்கப்படுகிறது. தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதின கடிதாசி. ஏன் எழுதினாரு? பிலமோன் நமக்கு தெரியும், அவன் ஒரு கொலேசு பட்டணத்தை சேர்ந்தவன். ஹி வாஸ் அ ரிச் மேன். அவன் ஒரு நல்ல செல்வந்தன். அவனிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அடிமைகள் உண்டு. இப்படி அடிமைகள் பலர் உண்டு. அதில் ஒருவன் ஒனேசிமு. அந்த ஒனேசிமு அவன் தன்னுடைய எஜமானனாகிய பிலமோனை விட்டு ஓடி போய்விட்டான். ஏதோ ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ சொத்தையோ அபகரித்து கொண்டு அவன் ரோமாபுரிக்கு சென்று விட்டான். நல்ல கவனிங்க. ஒரு அடிமையானவன் எஜமானனை விட்டு போகக்கூடாது. காதலெல்லாம் ஓட்ட போட்டு அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. சாகும் வரை இவன் அங்கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில உடன்படிக்கை இருக்கிறது. அவனுக்கு தெரியும், இந்த அடிமை என்றைக்கு வீட்டை விட்டு ஓடி போகிறானோ, இந்த எஜமான் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரோமாபுரியின் சட்டத்தின்படியும் மோசேயின் நியாயப்பிரமாண சட்டத்தின்படியும் அவன் மரண தண்டனைக்கு உள்ளாகிறவன். அவனை பிடிச்சா அவனை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அந்த மரண தண்டனைக்கு அவன் பாத்திரன். அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிந்தும் ஓடி போகிறான்னா இப்போ எவ்வளோ கடினமான இருதயம் உள்ளவன் அந்த ஒனேசிமும். இப்போ ரோமாபுரியிலே பரிசுத்த பவுலடிகளாரை சந்திக்கும்போது பரிசுத்த பவுலடிகளார் முதிர் வயது உள்ளவர். போன வாரத்தை நம்ம எல்லாம் தியானித்தோம். முதிர்ந்த வயதில் அவர் சிறைச்சாலையில் வீட்டு காவலில் இருக்கிறார். எங்கே பாஸ்டர் போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு. பாத்தீங்களா? வீட்டிலே 2 வருஷம் அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ரோமாபுரியில். அந்த வீட்டில் எப்படியோ இவன் ஒனேசிமு
பரிசுத்த பவுலடிகளாரை சந்தித்து விட்டான். நல்ல கவனிங்க, இந்த ஒனேசிமு என்பவன் அடிமையானவன், எஜமானனுக்கு துரோகம் செய்தவன், எஜமானுடைய வீட்டை விட்டு ஓடி போனவன், ஏதோ ஒன்று களவு செய்திருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட மரண தண்டனைக்கு பாத்திரமான ஒனேசிமு பவுலடிகளாரை சந்தித்து ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இதிலிருந்து நமக்கு ஒரு சிறந்த பாடம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் மனம் திரும்பலாம். இரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. இவன் அடிமை, புறஜாதி, மரண தண்டனைக்கு பாத்திரவான். இவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? எப்படியோ பரிசுத்த பவுலடிகளார் வாயிலிருந்து சொல்லப்பட்ட, வீட்டு காவலிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு எம்பெருமான் இயேசுவின் இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. எந்த பாவியையும் மனம் திரும்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி, சுவிசேஷம் அத்தனை பெரிய காரியங்களை செய்யும். எப்பேற்பட்ட பாவியையும் தேவன் மனம் திரும்ப செய்வார். அல்லேலூயா. சிலுவையிலே சிந்தின ரத்தம் வீண் போகாதையா. யாரையும் அற்பமா நினைச்சிடாங்க. சோத்திரம், நான் நீதிமான் சொல்லி மார்தட்டி கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. தாழ்மை சிந்தையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். 3 கதாபாத்திரங்கள் இங்கே பிரபலமாகிறார்கள். இந்த பிலமோன் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுலடிகளார், இந்த பிலமோன், ஒனேசிமு. பவுல், பிலமோன், ஒனேசிமு, இந்த 3 பேருடைய இடத்துல நம்ம இன்னைக்கு அங்க இருந்தா எப்படி இருப்போம், அதை நம்ம வைத்து பார்க்க போறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த பிலமோன் என்ற இந்த நிருபத்தை எத்தனை பேர் தியானிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த வாரம் தியானித்தோம். இந்த பிலமோன் ஒரு செல்வந்தன். அவனுடைய வீடே சபையாக இருந்தது. வீட்டிலே கூடி வருகிற சபை. மிகவும் அன்புள்ளவன், பரிசுத்தவான்களுக்கு ஆறுதல் செய்கிறவன், சந்தோஷப்படுத்துகிறவன் என்றெல்லாம் தியானித்தோம். இத்தனை நல்ல குணம் படைத்த பிலமோனுடைய வீட்டிலே இருந்த ஒனேசிமு யூஸ்லெஸ் ஃபெல்லோவா இருந்தான். யோசிச்சு பாருங்க. என்னதான் ஆவிக்குரிய சபைன்னு சொல்றோம், என்னைக்கு நம்ம இருதயத்தை இளகினவர்களா இருக்கிறோமோ அதுவரை ரட்சிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. இதே ஒனேசிமு பிலமோன் வீட்டில் தான் இருந்தான், ரட்சிக்கப்படல. காரணம் கடின இருதயம். எவ்வளோ ஆவிக்குரிய பெரிய சபையில் இருந்தாலும் உங்க இருதயம் சத்தியத்துக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் யூஸ்லெஸ்ஸாக தான் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தை இழக்கணுங்க. எப்போ நம்ம இருதயம் நிலத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது, அப்படிதானே? எந்த நிலம் நல்ல பயிர்களை முளைப்பிக்கும் என்றால் இளகின இருதயம். அதான் விவசாயம் என்ன செய்யறான், உழுகிறான். இருதய உழப்பட வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள் வருதா, இருதயம் நல்ல இருதயமாய் மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம இருதயத்தை உழுது கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்பந்தான் விதை விதைக்கப்பட்டு அது மூடப்பட்டு அது பயிர் முளைப்பாக அது 30, 60, 100 பலன் தரும். அல்லேலூயா. ஆனா கடின இருதயம் எங்க இருக்கு அப்படின்னா, கடினமான நிலம் எது அப்படின்னா, மனிதர்கள் நம்ம நடக்கிற அந்த நிலத்தை பாருங்க எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் யோசித்து பார்த்தேன். வாக்கிங் போகிறப்ப எனக்கு பரிசுத்த ஆவியான் இதெல்லாம் ஞாபகப்படுத்துவார். வாக்கிங் போகிற அந்த நிலம் கடினமான நிலம். பக்கத்தில் பார்ப்பேன், உழுது போட்டிருக்கிறாங்க, பயிரிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற நிலம். அப்போ ஆவியான எனக்கு சொன்னார், ஆண்டவரே, இந்த கடினமான இருதயம் எப்படி வருகிறது அப்படின்னா, பலருடைய ஆலோசனை கேட்பது, மனிதர்களை நம்மேல் நடக்க பண்ணுவது. பக்கத்து வீட்டுக்காரன் இப்போதான் யூடியூப் வந்துடுச்சு, யூடியூப்ல சொல்றது, கூகுள்
சொல்கிறது. கூகுள் மேப்பில் சொல்லி ஒருத்தன் ஆற்றுல போய் விழுந்துட்டானா. பார்த்தீங்களா, இன்றைக்கி எல்லாம் கூகுள் மேப்பை தான் நம்பி இருக்கிறாங்க, கூகுள் சர்ச்சை தான் நம்பி இருக்கிறாங்க, யூடியூப்பை தான் நம்பி இருக்கிறாங்க. பலரை நமது இருதயத்திலே நடக்க விட்டால் நமது இருதயம் கடினமாகி விடுகிறது, விளைச்சலே இல்லாமல் போயிடுதுங்க. இந்த காலை வேளையில் ஒனேசிமுவை போல எஜமான் வீடு அருமையான வீடு, அவன் வீட்டிலே கூடி வருகிற சபையாக்கும், பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலாய் இருந்தவன். ஆனால் பிரயோஜனம் இல்லையே. களவு செய்கிற அளவுக்கு இருதயம் துணிகரம். பார்த்தீங்களா, களவு செய்து ஓடி போகிறான். அவனுக்கு நல்ல தெரியும், ஓடி போனால் தூக்கு தண்டனை நிச்சயம். அப்போ இருதயம் எவ்வளவு கடினப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த காலை வேளையில் இருதய கடினம் நமக்கு ஆகாது. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டாதான் திருந்தும் அப்படிங்கிற மாதிரி. ஒனேசிமு ரோமாபுரியில் ஓடிப்போய் இப்போ யோசித்து பார்க்குறான், பயம் வந்துடுச்சு, ஆத்துமாவும் நஷ்டப்படும், சரீரமும் மரண தண்டனைக்குள்ளாகிடுமேன்னு சொல்லி பயப்படுகிறான். அந்நேரம் சரியாக பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தி பவுலடிகளார் மூலம் ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற வரை கிருபைங்க, கிரேஸ், அந்த கிருபையை போக்கடிக்காது. ஒண்ணுமே தெரியாது நினைச்சிடாதீங்க. எல்லாரையும் ஆண்டவர் வாட்ச் பண்ணுகிறார். ஆமென். அப்பா அம்மாவை ஏமாற்றலாம், போதகரை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. ஆமென். கடின இருதயத்தோடு ஒரு சில இங்கே வந்து அமர்ந்தீர்கள் என்றால், இன்றைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க, கர்த்தர் உங்கள் இருதயத்திலே வர விரும்புகிறார். ஆமென். இந்த ஒனேசிமு முன்பு எப்படி இருந்தான்? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அதை தான் சொல்றாரு. வாசிங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ. அந்த வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். ஆஃப்டர், பிஃபோர், இப்பொழுதோ. பரிசுத்த பவுலடிகளார் இயேசுவின் அன்பை குறித்து சொன்னபோது அவன் ஏற்றுக்கொண்டு இரக்கத்தை நேசித்து இளகின இருதயமாய் தேவனிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. மனம் திரும்பின வாழ்க்கை தான் இப்பொழுதோ என்று நாம் வாசிக்க கேட்டோம். வாசிங்க. இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் எப்படி மாறி விடுகிறான் பாருங்க. ஒருவேளை நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவன், யூஸ்லெஸ், ஐ எம் அன்ப்ராஃபிட்டபிள், நீ வந்திருக்கலாம். இருதயத்தின் ஆழத்தில் இன்றைக்கு இதோ இளகின இருதயத்தோடு எத்தனை பேர் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? இல்லை, வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஆமென். நீங்கள் அடிமைகள் அல்ல, பயந்து ஓடி ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எஜமான் வீட்டில் கொண்டு வந்து தேவன் நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதோ. அந்த வார்த்தை தாங்க, அந்த வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கிறது. இப்பொழுதோ. அப்போ பிஃபோர் எப்படி இருந்தான்? யூஸ்லெஸ் ஃபெல்லோ, திருடிட்டு ஓடி போனவன். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் பாருங்க. ஆக சோத்திரம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் இருந்துச்சுன்னா அறிக்கையிட்டு அதிலே உழன்று கொண்டிருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரை யூஸ்லெஸ்ஸா இருப்ப. ஆண்டவர் சிலரை கடிந்து கொள்வார். கடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொள். மனுஷரை நடக்க விடாத, உன் இருதயத்தின் மேல ஃப்ரெண்ட்ஸை நடக்க விடாத. சிலருக்கு சினிமா நடிகைன்னா ரொம்ப பிரியம். அவர்களை நடக்க விடுவது, அவர்களை போல லைஃப் ஸ்டைல், அவர்களை போல உடை உடுத்துவது. உன் இருதயத்தின் மேல சினிமா நடிகைகளோ
அல்லது அரசியல்வாதிகளையோ அல்லது உங்களுடைய நண்பர்களையோ யாரை நடக்க விடாத கர்த்தரையே நடக்க அனுமதித்தால் உன் வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. ஆமென். நீ சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், சங்கத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இப்படி ரட்சிக்கப்பட்ட இந்த ஒனேசிமு, கவனிங்க, அவன் இருதயம் ஃபுல்லா மாறிடுச்சுங்க. இப்ப நான் மீண்டும் என் எஜமான பார்க்க போகணும்னு சொல்றார். அவர்கிட்ட திருடிட்டு ஓடினவர் மீண்டும் என் எஜமானனை பார்க்கணும். தான் உங்க மூலம் தான் ரட்சிக்கப்பட்டார், நான் கேள்விப்படுகிறேன். அவன் என் எஜமான், நான் அவரை பார்க்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் எனக்கு கொடுத்த பணியை அவர் வீட்டிலே நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. மீண்டும் போக தன்னை அர்ப்பணித்ததனால தான் இந்த பிலமோனுக்கு இந்த லெட்டர் எழுதுறாரு. இவன் சம்மதி இல்லாட்டி எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் கண்ணீரோடு சொல்லியிருப்பான், திருடிட்டு வந்தது உண்மைதான், என்னை எஜமானனை ஏமாற்றினது உண்மைதான், எல்லாருக்கும் ஆறுதலாக இருந்தாரு, அவருடைய அருமை பெருமை தெரியாமல் போனது உண்மைதான், இப்பொழுது நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருப்பாரு. இப்பந்தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுறார் பவுலடிகளார். இவனை எப்படிலாம் வர்ணிக்கிறார் பாருங்க. 13-14 வசனத்தை வாசிக்கலாம். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். கவனிங்க, யூஸ்லெஸ் ஃபெல்லோ இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு முழு பணிவிடை. பவுல் யோசிக்கிறார், ஒனேசிமு இப்படி கேட்டாலும் அவருக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்லை. வயசாயிருச்சு பார்த்தீங்களா, யாராவது கூட இருந்தால் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கும். ஆனாலும் பரிசுத்த பவுலடிகளார் சுயநலவாதியாய் அல்ல, நல்ல பிரயோஜனமான இந்த ஒனேசிமுவை அவன் விருப்பத்தின்படி ஒப்புரவாக இவனை தன் எஜமானனுக்கு அனுப்ப தீர்மானம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க சுயநலவாதியாக இருக்கிறான். எவ்வளவு பொல்லாப்பு தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு பெற்றோரே எதிரி. அவன் மட்டும் கொஞ்சம் மேலே வந்தால் நம்மளை மதிக்க மாட்டான். நல்லா படிச்சுட்டா நம்ம கை நாட்டு. சிலர் படிக்க வைக்க மாட்டாங்க, அப்படி பெற்றோர் இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது. அவங்க முடியாதவங்க, பையனுக்கு கடைசி வரை கல்யாணமே நடத்தி வைக்கல. நான் கேட்டே போட்டேன், எப்படிங்க இன்னும் இத்தனை 30 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் நடத்தாமல் இருக்கிறீங்களா? இவன் போயிட்டா என்ன யார் கவனிக்கிறது? அவங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கிறாங்க. அப்படி யாராவது இருந்தால் கர்த்தங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். ஆமென். முழு பணிவிடை செய்தவன் இந்த ஒனேசிமு. 2 வருஷம் சிறை காவல். ஆனால் தாராளமாய் அனுப்ப முடிவெடுத்தார் பரிசுத்த பவுலடிகளார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, என்ன உதார குணம், நல்ல பிராட் மைண்ட் இருக்கணுங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர் என் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சொத்து, எவ்வளோ சுயநலம், செல்ஃபிஷ். பிள்ளை என்ன நினைப்பாங்க, இது எப்போ போய் தொலையுமோ, இருக்கிறப்ப நல்லா இருக்கிறப்ப அழகாக எழுதி வச்சிட வேண்டியதானே. புறஜாதி இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆவிக்குரிய நம்ம தான் ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுறோம். செல்ஃபிஷ், சுயநலம். பவுலடிகளார் முடியாது, அவருக்கு ஃபுல் ரைட் ஹேண்டாக இருக்கிறார். ஆனாலும் ஒப்புரவாக்குதல்ங்கிற அந்த விஷயம் வர்றப்ப தீவிரமாய் கடிதத்தை எழுதி இந்த பிலமோன் கையில் கொடுத்து அனுப்புகிறார். போய் பாரு அப்படிங்கிறார். அதில் ரெக்கமெண்ட் பண்ணுறார் பாருங்க, அருமையான ரெக்கமெண்டேஷன். 14 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, கட்டாயப்படுத்தி இதனை செய்ய வேண்டாம், மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. பாத்தீங்களா? மனப்பூர்வமாய் செய்யுங்க பிலோமோன் அவர்களே. நீர் அன்புடையவர், விசுவாசம் உடையவர், பரிசுத்தவான்களுக்கு சகல உபகாரம் செய்தவர், இளைப்பாறுதலுக்கு காரணமாய் இருந்தவர், கூடி வருகிற ஒரு சபையாய் இருந்தது, அநேகரை சந்தோஷப்படுத்துகிறீர், ஆறுதல் படுத்துகிறீர். ஆனாலும் ஒரு குறை உண்டு. இல்லை கவனிங்க, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த பிலோமோன் அடுக்கடுக்கா போன வாரத்தில் தியானித்தோம். எவ்வளோ அன்பானவர், சகல பரிசுத்தவான்களுக்கு உபகாரம் செய்தவர், ஆறுதல் செய்தவர், சந்தோஷம் இருந்தவர். இப்போ இன்னும் பூரணத்துக்கு நேராக பரிசுத்த பவுலடிகளார் பிலோமோன் அவர்களை வழிநடத்த இந்த கடிதத்தை தீட்டுகிறார். அல்லேலூயா! நம்ம பூரணப்பட வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஏன் அப்படின்னா, நீங்க பூரணத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். உங்களை நான் கண்டித்து பேசுவேன், வருத்தப்படாதீங்க. நீங்கள் சபையை நேசிக்கிறீங்க, சபைக்கு கொடுக்குறீங்க, சோத்திரம், சபையை தாங்குகிறீர்கள், ஜெபத்தால், உடல் உழைப்பால் எல்லாம் செய்கிறீங்க. ஆனாலும் ஒரு குறை உண்டு பிலோமோனிடத்தில். என்ன குறை? மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். அல்லேலூயா! அந்த சுபாவம் இல்லாமல் சர்ச்சுக்கு கோடி கோடியாக எழுதி வச்சாலும் சரி, நீங்கள் எவ்வளவு நீங்கள் கொடுத்தாலும், உங்களையே நீங்கள் அர்ப்பணம் செய்தாலும், அடுத்த ஒரு பூரணமான குணம் என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை நாம் மனதார மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா! ஆமென். அங்கே தானே இடிக்குது பாஸ்டர். பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிறேன், என் வீட்டையே திறந்து கொடுக்கிறேன், ஆத்தும ஆதாயமா சுவிசேஷ பணி செய்கிறேன், ஆனால் அவர்களை மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்தாதீர்கள். அந்த நாள் என் மாமியாரை மறக்க முடியுமா? காலடி எடுத்து வைத்த முதல் நாள் பேசின பேச்சு அப்படின்னு நீங்களாம் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் மறக்கணும், மன்னிக்கணும், மறக்கணும். சிலர் மன்னிப்பாங்க, மறக்க மாட்டாங்க. திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் பிலமோனுக்கு எழுதின இந்த கடிதத்தின் மூலம் நம்மோடு கர்த்தர் இடைபட விரும்புகிறார். ஆமென். அதான் நம்ம தலைப்பு கொடுத்துருக்கிறோம். பார்ட் 1ங்கிற தலைப்பில் தக்க பதிலடி. துரோகம் செய்தவனை என்ன செய்யணும்? மனதார மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா! சிலர் கேட்கலாங்க, எப்படி பாஸ்டர் அந்த கேரக்டர் எனக்குள்ளே வர்றது? அது மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது. மன்னிச்சிடுறேன், ஆனால் மறக்க முடியலையே. மறந்துட்டேன், ஆனால் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஏற்றும் கொண்டுட்டேன், ஆனால் அவங்கள அரவணைக்க முடியவில்லையே. அடுத்தடுத்த ஸ்டெப்புங்க. பவுலடிகளார் லெட்டரில் ஒருத்தனுடைய குணத்தை எப்படி மாற்றுறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே வர்றாரு அவன் நல்ல குணங்கள் எல்லாம். இந்த பேரா வர்றப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் பிலோமோனை பூரணத்துக்கு நேராய் கர்த்தர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பூரணத்துக்கு நேராக நான் நடக்க விரும்புகிறேன்னு சொல்றாங்க? வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் அருமையாய் சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? பரமண்டல ஜெபத்தின் பேட்டர்ன். ஒரு ஜெபம் பண்ணணும்னா நீங்க மன்னிச்சிருக்கணும். மன்னிக்காத நபரோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரோடு எச்சரிக்கிறார். அல்லேலூயா! பரமண்டல ஜபத்தில் மன்னிக்கிற சுபாவம் வேண்டும் என்று கர்த்தர் வற்புறுத்துகிறார். ஐயா, அந்த ஜபத்தை ஒட்டி ஒரு வார்த்தை வருது, வாசிக்க கேட்போம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அல்லேலூயா. நமக்கு மன்னிக்க வேணும். இதுல ஒரு செல்ஃபிஷ் கூட சொல்றாரு. ஏன்னா நம்ம செல்ஃபிஷாவே வாழ்ந்துட்டோம், பாத்தீங்களா? சுயநலமாகவே வாழ்ந்துட்டோம். நீ மன்னிக்கிற ரைட்டு, நீ மன்னிக்கிறதுனால நம்ம என்ன செய்யும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? உங்க குற்றத்தை கர்த்தர் மன்னிப்பார்னு திருப்பி ஒரு பரிசு கிஃப்ட் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பிறருடைய குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 15 வாசிங்க, அடுத்த வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பாத்தீங்களா? ஜெபம், பரமண்டல ஜெபம் முடிந்த அடுத்த வரி வருகிறது. மன்னிக்கிற குணத்தை பற்றி ஆண்டவர் இங்கே பதிவு செய்கிறார். 2-3 ஜெபம் இருக்கு, எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. எல்லா ஜெபத்துக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா மன்னிக்கிற சுபாவம் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தையோடு நாம் ஜெபத்தை செய்தால் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். மன்னியாமை மிகப்பெரிய குற்றம். இன்னைக்கு யாரை நீங்க மன்னியாமல் இருக்கிறீங்களோ, இந்த தேவ செய்தி நீங்க கேட்கும்போது உங்கள் இருதயத்திலிருந்து அவர்களை தாராளம் மன்னித்து விட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோதரர், சிலருக்கு டவுட்டு, எப்படி என்னால் முடியாதுங்க, வேற ஏதாவது பேசுங்க அப்படிங்கிறீங்க. கவனிங்க, யாரை மன்னிக்கணும் அப்படின்னா, இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு முடியாத சுபாவம் தெரிஞ்சு போச்சு, இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேனே. ஒனேசிமு he is ready to come Philemon house. கண்டிப்பாக அவன் மனம் திரும்பி இருப்பான், மனம் வருந்தி இருப்பான். யாரை மன்னிக்கணும்னு சொல்கிறேன். சும்மா நமக்கு இந்த சத்தியம் கிளியராக தெரியாதனால எல்லாரையும் மன்னிச்சுட்டு போயிடணும். எல்லாரையும் மன்னிக்கலாமா? நீங்கள் மன்னிக்கப்படுகிற நபர் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்களே அவனுக்கு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து மீண்டும் அவனை பாவத்துக்குள் ஆக்குவதில் நீங்களே கர்த்தாவாகி விடுவீர்கள். புரியல? நீங்க யாரை மன்னிக்கிறீங்களோ அவன் மனம் வருந்தி மனம் திரும்பி கண்ணீரோடு வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்போ முகத்தை திருப்பி நிற்கக்கூடாது. அப்படி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்காதவனை மன்னிக்க வேண்டாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் ஆழம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த மனது ரெடியாகலை, நீங்கள் காரணம் ஆகிடுவீங்க. அவன் மீண்டும் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்றால், மீண்டும் குற்றத்தை செய்யாதிருக்க வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இப்பதான் ஒரு சிலருக்கு ஆஸ்வாசமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர் அப்படி. அவன் மனம் திரும்பாதவனை எப்படிங்க மன்னிக்க முடியும்? மனம் திரும்பல, கொஞ்சம் டைம் கொடுங்க. உலகத்தானுடைய சில சொற்பொழிவை கேட்டேன், எல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். உலகத்தான் சொல்றான், இருதயத்திலே அவன் பேரை டெலீட் பண்ணிரு அப்படிங்கிறான். அது எவ்வளவு பொல்லாதது பார்த்தீங்களா? மன்னிக்கவும் செய்யாத இருதயத்தில் அவன் பேரையே டெலீட் பண்ணிரு, இக்னோர். அதான் சிறந்த பதிலடி அப்படிங்கிறான். ஆனா வேதம் உலகம் தருகிற அந்த பதிலை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பி விட்டால், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால், நாம் கண்டிப்பாக தாராளமாய் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிப்போம், ஆனா மறக்க மாட்டோம். மறந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு கீழே தான் வச்சிருப்போம். அப்படியே கீழே வச்சிருந்தாலும் நம்முடைய குடும்ப நண்பர்களில் ஒருவனாக இதை பார்க்கிறார் பவுலடிகளார். இந்த பிலமோனை பூரணத்துக்கு நேராய் அழைக்கிறார். அல்லேலூயா. என்ன அமைதி ஆயிட்டீங்க? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிறீங்க. இப்படிலாம் ஒத்து வந்தாதான் உண்மை கிறிஸ்தவன். ஆமென். ஒத்து வராவிட்டால் கிறிஸ்தவனே அல்ல. கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, பிதாவே இவர்களுக்கு
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்கிறாங்க. எவ்வளவு தாராளமாக மன்னித்தார் நமது ஆண்டவர் இயேசு. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாங்க. எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் நம்மை புடமிடும், நம்மை அலசி ஆராய்ந்து. இன்றைக்கு யாரோடு நீங்க பேசாம இருக்கிறீங்களோ, வருஷங்களா இருக்கலாம், மாதங்களா இருக்கலாம், தாராளமாய் அவர்களுக்கு மன்னிப்பேன் சொன்னார் கர்த்தர். நமது பாவங்களை கர்த்தர் அவர் மன்னிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் பிலமோனுக்கு சொல்கிற ஆலோசனை 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். இப்ப நீ ஏற்றுக்கொள்ளும், அடிமையா அல்ல, அவனை பிரியமுள்ள சகோதரன். அல்லேலூயா. இதுவரை அவன் உனக்கு அடிமையா இருந்தான். ஆனா இப்ப அந்த கடிதாசி என்ன பண்ணணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதன் இப்பொழுது நமது பரந்து விரிந்த இந்த குடும்பத்தில் ஒரு நபராக சேர்க்கப்பட்டிருக்கிறான். இனி எஜமான் அடிமை என்ற அந்த பேரியர், தடையை உடைத்து அடிமைக்கும் மேலானவனாக பிரியமுள்ள சகோதரனாக ஏற்றுக்கொள். அல்லேலூயா. என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. ஆமென். அந்த பந்தம் சர்ச்சில் வந்துட்டா சகோதர சகோதரி தான், வேற எந்த ஒரு உறவும் வந்துடக்கூடாது. தொலைச்சிருவார் ஆண்டவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சகோதர சகோதரன் மேரேஜ் பண்ணுவாங்களே யாராவது? பைத்தியம்தான் அப்படி பண்ணும். சகோதர சகோதரி அந்த உறவின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரையும் பார்க்கணும். ஒரு சபைக்குள்ளே வந்துட்டா வேற எண்ணத்தோடு வந்து ஆண்டவர் தொலைச்சிருவார். கண்கள் நேராய் நோக்க கடவது. ஆமென். கவனமாக இருக்கணும். சபையை இஷ்டத்துக்கு பயன்படுத்திடக்கூடாது, இச்சைக்கு பயன்படுத்தி விடக்கூடாது, சுய லாபத்துக்கு ஆசைக்கு பயன்படுத்தி விடாது. பேரியரை ஒட்டைக்கிறாருங்க பவுல். எஜமான் அடிமை அல்ல, அதற்கு மேலான என்னது பிரியமுள்ள சகோதரர். அப்படி கிடையாது, beloved brother, அன்பான சகோதரன். அல்லேலூயா. அழகாக பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்தை அப்படியே கொண்டு போறார் பாருங்க. இப்படிதாங்க இருக்கணும் ஒரு பரிசுத்தவான். சமரசம் செய்கிறவனா இருக்கணும், சண்டை மூற்றவனா இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கும் மிக சிறந்த ஒரு நிரூபம், ரெண்டு பேர் மத்தியில பிரிவினை இருந்தா சமரசம் செய்து ஒப்புரவாக்குற ஊழியம், அதான் பெஸ்ட் ஊழியம். ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டையை மூட்டிடக்கூடாதுங்க. அது ஊழியனுக்கு அழகே இல்லை, ஊழியனே கிடையாதுங்க. ரோமாபுரிக்கு ஓடியவனை அவனை பிடித்து எஜமா வீட்டுக்கே திருப்புறாரு. அதுவும் நல்ல போஸ்டிங் கொடுத்து திருப்புறாரு பாரு. எவ்வளவு அருமையான நிருபம். அல்லேலூயா. சபை அப்படி இருக்கணும், ஒப்புரமாகணும். விரோதங்களோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. பகையோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு இந்த பரிசுத்த பந்தியை நீங்கள் ஆசரித்தால் தண்டிக்கப்படுவோம். கவனமாக இருக்கணும். பவுலடிகளார் பிலமோனுக்கு சொல்றார், இந்த குணம் உனக்கு இருக்கட்டுமே, ப்ளீஸ் அவனை ஏற்றுக்கோ, அக்செப்ட் ஹிம், ஃபர்கிவ் ஹிம் லைக் beloved brother அப்படிங்கிறார். பேரியரை உடைக்கிறார். சபைக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது.
பணத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ ஜாதி என்ற பொல்லாத குணங்க அது யூஸ் பண்ணவே கூடாது. அது சபையே அல்ல. இத்தனைக்கும் இவன் எஜமான், விலை கொடுத்து வாங்கியிருப்பான், அடிமை சும்மா கிடைக்காது. அந்த பேரியரையே உடைக்கிறார் பாருங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா பிலமோன் வீட்டில் கூடி வருகிற சபை இந்த ஒனேசிமு திரும்பி போனால் அவனும் உட்காந்து கைத்தட்டி பாட்டு பாடுவான். எல்லாரும் போயிட்டு அவனை அடிமையாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அவன் பிலவட் பிரதர் தான். அப்படி தான் இருக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது சபையில். மொழியின் அடிப்படையிலோ கல்வியின் அடிப்படையிலோ வசதி படைத்தவர்கள் ஏழை வந்து விடவே கூடாது. பரிசுத்த பவுலடிகளார் இந்த பேரியரை உடைக்கிறார். கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஆண் பெண்கிற அந்த வித்தியாசம் கூட இல்லைங்கிறாரு பாருங்களேன். சபையில் எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. பரிசுத்த பவுலடிகளார் அன்னைக்கு ரோமாபுரியில் இருந்த எஜமான அடிமை அதை எதிர்க்கல. சபைக்குள்ளதான் இருக்கக்கூடாது. வெளியே போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கூவி சொல்ல முடியும், யார் நீன்னு சொல்லிடுவாங்க. சபைக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரிவினைகள் இருக்கக்கூடாது. பாரபட்சம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே போல தான் ட்ரீட் பண்ணணும். ஆமென். அதில் கலாத்தியருக்கும் அப்படியே சொல்றாரு. கொலேசு சபை பட்டணத்தான் இந்த ஒனேசிமு. அப்போ அடிமை எங்கே இருக்கானோ அங்கே தான் எஜமானு இருப்பான். ஆக இன்டைரக்டா மறைமுகமாக நான் சொல்லலாம், இந்த செல்வந்தன் பிலமோன் கொலேசு பட்டணத்தை சேர்ந்தவன். ஆமென். வாசிங்க கொலோசியர் 4:9 ஒனேசிமு எப்படி மாறி இருக்கிறான் பாருங்களேன். அவன் மனம் திரும்பின உடனே எவ்வளவாய் மாறி இருக்கிறான். வாசிக்க கேட்போம். அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற யாருக்கு எழுதுறார் இத? கொலேசு சபை. யாருக்கு எழுதுகிறார்? கொலேசு சபையா இல்ல. யார் இருக்கிறான் அப்படின்னா இந்த ஒனேசிமு இருக்கிறார். வாசிக்க. உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம், ரோமாபுரியில் சிறைச்சாலையில் இருக்கிற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார். உங்களில் ஒருவன் அடிமென் பதத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரா? அப்ப இதிலிருந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம். பிலமோன் ஏற்றுக்கொண்டார். இந்த பிலமோன் ஒனேசிமுவை அடிமையாக அல்ல, பெலவட் பிரதராக ஏற்றுக்கொண்டு தங்களில் ஒருவனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அந்த கடிதம் எவ்வளோ சக்சஸ் பார்த்தீங்களா? அடிமையும் எஜமானும் பிரிய முடியாது. ஆனால் இங்கே கொலேசு சபையில் இருக்கிறாருன்னா கொலேசு சபையில் ஒனேசிமு சொல்லப்படுகிறது. ஆக கொலேசு சபை அது பிலமோன் இருக்கிற சபையாக இருக்கிறது. உங்களில் ஒருவனாகிய, பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்கு பாரு. ஒரு லெட்டர் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இது மாற்றம் வர வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இந்த தேவ செய்தியை கேட்ட நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் அறியாமல் உங்களுடைய சுபாவத்தை மாற்ற இந்த சத்திய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண பிலமோனுக்கு எழுதின கடிதத்தை ஒனேசிமுவை மாற்றி, ஆமென், பிலமோனை மாற்றியது உண்மை என்றால் நம்மையும் இந்த காரணம்பேட்டை சபையையும் இந்த சத்திய வார்த்தைகள் மாற்ற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற கசப்புகளை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது வார்த்தையினால் ஆகும். இது எப்படி ஆகும்? இது எப்படி இந்த கடின இருதயம் உடைக்கப்படும்? கர்த்தருடைய வார்த்தையினால் ஆகும். எப்பேற்பட்ட கடின இருதயத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை உடைக்கிறது. ஆமென். இவர் சொல்றாரு, அடிமையா இல்லப்பா, அடிமைக்கும் மேலானவனாக அல்ல, உங்களில் பிரியமான சகோதரனாக, beloved brother, accept.
இந்த உலகத்திலே பெரிய தானம் அப்படின்னா நிதானம் ப்ளஸ் ரொம்ப சிறந்த கிஃப்ட். துரோகத்துக்கு சிறந்த பதிலடி என்ன? மனதார மன்னிப்பது. ஆமென். மன்னிக்க சொல்றார். கேட்டுக்கிட்டார். அடுத்து என்னெல்லாம் சொல்லி இவர் மன்னிக்க சொல்றார் வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற ஒரு சகோதரன் இப்பொழுது மாறிவிட்டான். ஒனேசிமு நீர் ஏற்றுக்கொண்டால், சகோதரனாக ஏற்றுக்கொண்டால், கட்டாயம் அவர் உனக்கும் கர்த்தருக்குள்ளும் அவன் பிரியமானவனாயிருப்பான். ஆமென். எவ்வளோ ஒரு ஆணித்தரமா எழுதுறார் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பாஸ்டர், உங்களை ஏற்றுக்கொள்றோம், ஆனா நீங்க கூட்டிட்டு வர்ற ஆளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி சொல்லுவாங்க சிலர். நீங்க கூட்டிட்டு வர்ற நபர் சரியில்லை, உங்களை ஏத்துக்கிறோம். இங்க பாருங்க, என்னை ஏற்றுக்கொண்டல்ல, அதை போலவே நீ ஒனேசிமுவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எவ்வளோ பெரிய மாற்றங்கள் சுவிசேஷத்தின் மூலம் ஒரு நபருக்குள் புகுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அவ்வளோ கேரண்டி கொடுக்குறாருன்னா எந்த அளவு அவன் மாறி இருக்கிறான் பாருங்க. அடுத்து வாசிக்கலாம். 18 வாசிக்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அடுத்த வசனம் நான் தர்றேங்கிறார். அவன் எவ்வளவு திருடிட்டு போனான்? நான் யோசிச்சு பார்த்தேன். இவர் வீட்டு காவலில் இருக்கிறாரு. ஒருவேளை அவன் 10 லட்சம் எடுத்துட்டு போய் 10 லட்சம் இருக்குமா வச்சிருந்திருக்காருங்க. சும்மா ஓட்டாண்டின்னு நினச்சிடக்கூடாது. பரிசுத்தவான்கள் அவ்வளோ காசு வச்சிருக்கிறாங்க. கப்பல் பயணம், கப்பலில் சும்மா விட்டுருவானா? எத்தனை பிரயாணம் போயிருக்கிறாரு அவர், எத்தனை நாடு போயிருக்கிறாரு. பவுல் சாதாரண நினச்சிடக்கூடாது, எல்லாம் இருக்கு. ஆனால் அவருடைய மனநிலைமை தாழ்மையை தரித்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், கிறிஸ்தவங்க பணக்காரராக இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். அவரிடத்தில் எல்லா பணமும் இருந்தது, ஆனா மனது தூய்மையாக இருந்தது. அல்லேலூயா. எவ்வளோ பணனாலும் இருக்கலாம், ஆனா மனதை ஒருபோதும் பணத்தின் மேல் வைக்காமல் பணத்தை கொடுக்கிற கர்த்தர் பேரில் நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வந்தன், ஆனா அவன் கூடார வாசியா இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டினான், சிறந்ததை செய்தான், தி பெஸ்ட் பெர்மனண்ட கொடுத்தான். ஆனால் அவன் இருந்தது பார்த்தீங்கன்னா கூடாரவாசி, டெம்பரவரி. அவனுக்கு இல்லாத ஆடு மாடுகளா, வேலைக்காரர்களா? நமக்கு பணம் இருக்கலாமா? இருக்கலாம், எத்தனை கோடினாலும் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் ஒரு விசை கூட நம்முடைய மனது பணத்தின் மேல் பற்றிருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை தருகிற கர்த்தர் பேரில் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அப்போ பரிசுத்தவான்கள்லாம் காசு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது, தரித்திரா இருந்தாங்கன்னு நினச்சிடக்கூடாது. நல்ல ஐஸ்வர்யவான்கள், சிம்பிளான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, அதாங்க ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில் எல்லா கடனையும் அடைத்து தீர்ப்பேங்கிறார். ஒரு ஆத்துமாவை பூரணத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்றால் நம்ம எவ்வளவு நாளும் செலவு செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் பண்ணணுங்க. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் இருக்கணும். ரொம்ப ஞானமாக செய்யணும். 2 பேரை ஒப்புரவாக்குதல் பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேலஞ்சாக பண்ணுவேன். சில பிரிந்திருந்தாங்கன்னா குடும்பங்களை சேர்த்து வைக்கிறதுல கூப்பிட்டு பேசுவேன். அப்புறம் தீவிரமாக ஜெபம் பண்ணுவேன். நமக்கு பெரிய அனுபவம் இல்லாவிட்டாலும் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் பரிசுத்த பவுலடிகளாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:19. அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்
அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பார்த்தீங்களா? பிரிச்சு விட்டுறக்கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கணவன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுறக்கூடாது. நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். கணவனோடு இசைஞ்சு போங்கன்னு சொல்லி சகோதரிமார் நிறைய பேர் பிரச்சனையை சொல்லுவாங்க. ஒருபோதும் அவங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். கணவனோடு இசைந்து அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கணவன் சொன்னால் அவங்கள்ட்டே சொல்ல, எதுனாலும் அன்பாக இருங்க. நீ எத்தனை சம்பாதிச்சு கொடுத்தாலும் ஒரு பெண் விரும்புவதெல்லாம் கணவனுடைய அன்பு மாத்திரமே. அல்லேலூயா. அப்படி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒரு ஊழியக்காரன் செய்யணும். இங்கே செய்கிறார் பாருங்க பவுலடிகளார். அதுக்கு எத்தனை செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நானே தரேன் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 20ஆம் வசனத்தை. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு பாடுபடுறார் பாருங்க. 2 மனதை சேர்க்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேரியர் தடையை உடைக்க. ஊழியன் வயதான காலத்தில் அவருக்கு அவசியமாக இதெல்லாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு கடிதத்தை ஒனேசிமு கையிலே கொடுத்து விடுறார். நான் சொல்கிறத விட நீ அதிகமாய் செய்வீர் என்று பிலமோன் அவர்களே உம்மை நம்பி இந்த கடிதத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி என்ன நம்பிக்கை பாருங்க. இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், 3 கேரக்டர் நம்ம தியானித்தோம். ஒவ்வொரு கேரக்டரிலும் நம்மளை கொஞ்ச நேரம் வச்சு பார்க்க போகிறோம். பிலமோன்கிற கேரக்டரில் நம்ம வைத்து பார்த்தா எல்லா குணமும் இருக்கிறது. கடைசியாக மன்னிக்கிற குணம் இருக்குதா? அதுவும் இருந்தால் நாம் சிறந்த பிலமோனாய் நாம் செயல்படுவோம். அல்லேலூயா. ஆமென். எல்லா கேரக்டர் இருக்கிறது. சபையை உருவாக்குவதில், பரிசுத்தவான்களுக்கு உபகாரம் செய்வதிலே, இளைப்பார பண்ணுவதிலே, ஆறுதல் பண்ணுவதிலே. ஆனால் தவறு செய்து உங்களிடத்தில் ஒருவர் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதா? வேணும் அது. அப்படி இருந்தால் நாம் பிலமோனாய் காணப்படுவோம். அல்லேலூயா. ஒனேசிமுவை போல நாம் இருக்கிறோமா? ஒனேசிமு முன்பு யூஸ்லெஸ், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு திருடுகிறவன், அநியாயம் செய்கிறவன், ஓடி போகிறவனாக்கும், சில காலம் இடத்திலிருந்து பிரிந்து போனானாக்கும். இப்படிலாம் இருக்கு பாருங்க. எல்லாம் வசனத்தை வச்சு தான் சொல்றேன். பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்பொழுதோ பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. சபைக்கு வர்றோம், சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? ஊழியருடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்கிறோமா? பிரியமானவனாக இருக்கிறோமா? மெசஞ்சராக இருக்கோமா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. விட்டு வந்த பணியை தொடர அவன் ஓடுகிறான் பாருங்க. மரண தண்டனை. ஒருவேளை பிலோமன் ஏற்றுக்கொள்ளனா இவனை பிடித்து தண்டிப்பான், இவனுக்கு மரண தண்டனை. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்த பணியை நான் செய்வேன். அல்லேலூயா. முன்பு ஓடி போனேன் உண்மைதான், ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த பவுலடிகளார் அவரால் மனம் திரும்பி இருக்கிறேன், மன்னிப்பு கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்ன சந்தோஷம், உற்சாகம். இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஒனேசிமுவை போல நான் மாற விரும்புகிறேன். அல்லேலூயா. கடின இருதயம் மாறணுங்க. கடன் வாங்கினா கடன் கொடுக்கணும். கடன் கொடுக்காவிட்டால் முன்பு இருந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஒனேசிமு ரட்சிக்கப்படாத சுபாவம் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவர் சிலரோடு தீர்க்கமாக பேசுகிறார். கடனை வாங்கிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஃபோன் ஆனில் தான் இருக்கணும். பதில் சொல்லணும். கரெக்டான நேரம் குறிக்க வேண்டும். அந்த நேரத்தில் வாங்கின கடனை சரியாக நீ செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவனுக்கு அழகு. கடனே வாங்கக்கூடாது. ஏதோ ஒரு மெடிக்கல் இதில் வாங்கிட்டோம், திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
கடன் பட்டேன், போய் நான் கடனை கொடுப்பேன். என்ன தீவிரம் ஒனேசிமு. நம்ம என்ன போவோமா, பரிசுத்த வந்துட்டு எப்படியோ சோப் போட்டாச்சு, ஐஸ் வச்சாச்சு, இங்கேயே இருந்தலாம், சிறைச்சாலையில். இவன் போறதுக்கு ரெடியாக இருக்கிறானே. ஒப்புரவாகுதலில் நாம் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பிற்காலங்களிலே இதே ஒனேசிமு எபேசு சபையில் மூப்பராக இருந்தான். எவ்வளோ சாட்சியுள்ள வாழ்க்கை பார்த்தீங்களா. ஓடி போனவன் தான், திருடினவன் தான், ஆனால் இப்பொழுதோ பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. அதை அப்படியே காப்பாற்றி கொண்டான் பார்த்தீங்களா. பலிபீடத்திலிருந்து அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அதை செயல்படுத்தி பாருங்க. அதை செயல்படுத்துவதிலே தீவிரம் காட்டுங்கள். உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. பவுலை போல ஒப்புரவாக்குதல் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். ஆமென். 2 பேர் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா சண்டையை மூட்டி திருப்பியும் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிடக்கூடாது. 2 பேருக்குள்ள சமாதானப்படுத்துவதில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அவங்க தான் சன் ஆஃப் காட். உங்கள் வேலை செய்கிற இடத்துல 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, இல்லை பாசிட்டிவானது இங்கே சொல்லுங்க, இங்கே பாசிட்டிவானது அங்கே சொல்லுங்க. சமரசம் செய்வதில் தீவிரமாக இருங்க. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. அதுவும் காஸ்பல் சொல்லுவதில் தீவிரமாக இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த பவுலடிகளார் சிறைச்சாலையில் இருக்கிறார். வயது முதிர்ந்தாகிவிட்டது. இனி அவர் ஊழியத்தை செய்யணுமா? கடைசி சாகும் வரை கூட உன்னதமான ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும். அல்லேலூயா. 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி பாவிகளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதில் நாம் தீவிரப்படுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆமென். நான் பெற்ற குமாரன்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. பிலமோன் 10. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அல்லேலூயா. இவர் யார் நினைக்கிறீங்க? பவுல் பென்யமீன் கோத்திரத்தான். யூத குலத்திலே மார்தட்டி கொள்ளுகிற கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரத்திலே சோத்திரம் உயர்கல்வி படை கமாலியாலின் பாதத்தில் இருந்து இந்த வேதத்தை நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் படித்து தேறினவர். அவர் சொல்றாரு, அடிமை, ஓடி போனவன், திருட்டு பட்டம் பெற்றவன், ஆமென் சோத்திரம், மரண தண்டனைக்கு பாத்திரவானாகிய ஒனேசிமுவை சொல்றார், நான் பெற்ற என் மகன்கிறான். எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா. எத்தனை தான் நம்ம உயர்த்தினாலும் சரி, பரிசுத்தத்தில் அவனுடைய வசனத்தை கை கொள்வதில் எவ்வளோ உயர்ந்தாலும் ஒரு பாவியான பிள்ளைகளை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களை தேவனுக்கு நேராக திருப்புவதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்வோம், ஆனால் அவங்களுக்கு முன்பாக நம்மளை கெத்தாக தான் வச்சுக்குவோம். ஆனால் இங்கே பவுலடிகளார், நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. அல்லேலூயா. ஆமென். நம்மை தாழ்த்துவதில் நம்ம தீவிரப்படணுங்க. எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பெற்றாலும் தாழ்மை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு அடிமையை தான் பெற்ற மகன் என்கிறாரு. எந்த ஒரு ஜாதி பாகுபாடு இல்லை, சனாதனம்லாம் இல்லை. கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள இருக்கு, வெளியே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேதம் பாகுபாடுக்கு எதிர்த்து நிற்கிறது. அல்லேலூயா. ஜாதி பாகுபாடு, இனம், நிறம். சில நிறத்தினால ரொம்ப நேர்த்திமையாக இருப்பாங்க. கலர் கம்மியாக இருந்தால் பேசவே மாட்டாங்க, என் பக்கத்தில் வந்துடுவாங்களா. நிறத்தினால், படிப்பினால் பெருமை கொள்ளாத. அல்லேலூயா. பவுலடிகளார் சிறந்த உதாரணம். அடிமை, ஓடி போனவன், திருட்டு பட்டம் பெற்றவன், இப்ப ரட்சிக்கப்பட்டவுடனே சொல்றார், நான் பெற்ற என் மகன். அல்லேலூயா. அன்பு கூறுகிற அந்த குணம் நமக்கு வேணுங்க. அரவணைக்கிற குணம். லோ காஸ்ட்னு சொல்லி யாரையும் பார்த்தீங்கன்னா விலைக்கு வைக்காதீங்க. தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி எதுவுமே கிடையாது. ஆண் ஜாதி, பெண் ஜாதியே இல்லை. அப்புறம் எங்க ஜாதி? வாய்ப்பே இல்லைங்க. எல்லாவரையும் ஒரே மாதிரியாக நாம் ட்ரீட் பண்ண பழக வேண்டும். அல்லேலூயா.
அடிமைக்கு மேலானவனாக, அதற்கு மேல சகோதரனாக அல்ல, பிரியமான சகோதரன், beloved brother. எப்படி தூக்கிட்டு போய் வைக்கிறார் பாருங்க. தாழ்ந்ததாதுன்னு சொல்றோம், அவங்க தாங்க அடக்கம் பண்றாங்க. உயர குலத்தார் யாராவது வந்து அடக்கம் பண்ண சொல்லுங்க பாப்போம். செத்த உடனே பாடியை தொடுறது யாரு? நீங்க சொல்ற, நான் சொல்ல மாட்டேன். அப்படி யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சமமானவர்கள். அல்லேலூயா. அன்பு கூற வேண்டும். பரிசுத்த பவுலடிக்கிறார் பாருங்க, ரெக்கமெண்ட் பண்றார். எத்தனை தாழ்மை! பாவிகளை நேசிக்கிறார், அரவணைக்கிறார், ரெக்கமெண்ட் பண்றார். தீர்க்கப்படாத மோதலை சமரசம் செய்கிறார். அல்லேலூயா. எப்படி சமரசம் செய்கிறார்? தாராளமாய் மன்னி. உனக்கு அவன் துரோகம் பண்ணது உண்மைதான், உன்னை ஏமாற்றினது, வஞ்சித்து ஓடி போனது உண்மைதான், ஆனா ஏற்றுக்கொள். கடைசியில வாழ்த்துதலோடு முடிக்கிறார். மீதமுள்ள வசனம் இந்த வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆக நிச்சயத்திற்கிறே நம்பி எழுதுறம்பா. அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? அவர் எவ்வளவு அழகா எழுதியிருப்பார். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்களா? அதிகமாய் செய்தாரா? கண்டிப்பா செய்தார். உங்களில் ஒருவனாகிய பிரியமுள்ள சகோதரன் எப்படி ஏற்றுக்கொண்டான் பார்த்தீங்களா? இப்ப அவன் தான் மெசஞ்சர். ரோமாபுரிக்கும் கொலேசு பட்டணத்துக்கும் பவுலடி காலத்தில் போகிறது, அங்கேருந்து பொதுவாக வெளியே போகவே கூடாது, அடிமையானவன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ தாராளமாக மெசஞ்சராக போகிறான். அப்படின்னா பிலமோன் எவ்வளோ தாராளமாக மன்னிச்சிட்டான் பாருங்க. ஒனேசிமை மன்னித்ததுனால தான் இப்போ மெசஞ்சராக செயல்படுறான். கடைசியில் அவன் எபேசு சபையின் மூப்பராகவே மாறிட்டான். காரணம், இந்த கடிதம் கிரியை செய்து தாராளமாய் மன்னித்ததினால. துரோகத்துக்கு தக்க பதிலடி நீங்கள் தாராளமாய் மன்னித்தீர்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களையும் பரலோகத்தின் தேவன் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை கவனித்து பாருங்கள். சிலுவையிலே தொங்கும்போது எத்தனை அவமானங்கள். நம்ம ட்ரெஸ்ஸை கட்டினா எப்படி இருக்கும்? எல்லார் முன்பாக அவருடைய வஸ்திரத்தை கலற்றி எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ நிந்தித்தார்கள், எவ்வளோ பரிகாசம், எவ்வளோ வேதனை. கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறார்கள். சரீரம் பிக்கப்பட்டது. பிக்கப்பட்ட சரீரத்தின் அப்பத்தை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். புதிய உடன்படிக்கை அவருடைய சரீரத்தின் ஒப்பனையாய் இருக்கிற அப்பம். அவருடைய சரீரத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரை ஊற்றி கொடுத்தாரு. முள்முடி சூடப்பட்டது. முள்முடியை ஓங்கி அடித்தார்கள். காலில் முள்ளு குத்துனா எவ்வளோ வேதனை இருக்கும். தலை எவ்வளோ ஷார்ப்பானதுங்க, எவ்வளோ சென்சிட்டிவானது தலை. இதில் முள் குத்துனா ரத்தம் அப்படியே வடிந்து அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அவர் விரும்பத்தக்க முகரூபம் அவரிடத்தில் இல்லை. ஆயிரங்களில் சிறந்தவர், அழகானவர், அந்த கேடு அடைந்தார். எதற்காக? நாம் படப்போகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஐயா, இங்க எப்படி பவுலடிகளார் சொல்றார்? இந்த வசனத்தை வாசி முடிச்சிடலாம். வாசிக்கலாம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. நானே ஒனேசிமுவின் கடனை செலுத்தி தீர்ப்பேன். இயேசு கிறிஸ்துவாக பவுலடிகளார் வெளிப்படுகிறார். நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அவருடைய அன்பு எத்தனை விலையேற பெற்ற அன்பு. ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் மனதார நான் மன்னிக்கிற ஆண்டவரே, இந்த மன்னியாமை குணம் எனக்கு வேண்டாம், மன்னிக்கிற நல்ல சுபாவம் எனக்கும் மேலானவனாக, எனக்கும் மேலான பிரியமான சகோதரனாக, பிரியமான சகோதரியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே.